மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே ஜாலியாக சந்தோஷமாக பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே. அதனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமையல் பண்ணணும்னு பிளான் பண்ணேன். ஆனால் நான்வெஜ் எதுவும் எடுக்காததுனால இன்னைக்கு மீல் மேக்கர் வச்சு அதை நான்வெஜ் ஸ்டைலில் பண்ணிடலான்னு பண்ணிட்டு இருந்தேன். இதை நான் ஃபஸ்ட்டு மீல் மேக்கரை அதுக்கு சுடு தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். சைட் பை சைட் குக் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே அரைச்சி தான் ஆட் பண்ணியிருந்தேன். கூடவே நான் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு தான் இதை பண்ணியிருந்தேன். நார்மலாக நம்ம நான்வெஜ்ல எப்படி குக் பண்ணுவோமோ அதே மாதிரி. இதுக்கு மசாலா என்னெல்லாம் போட்டிருந்தேன்னா பெப்பர் பொடி, பெருஞ்சீரக பொடி, மல்லிப்பொடி, அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் பொடி போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அதை வேக விட்டுறலாம். அதுக்கப்புறமா அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மீல் மேக்கர் உள்ள போட்டு அதை நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா அது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கசூரி மேத்தியும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தூவி ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி ரெடி. நான்வெஜ் ஸ்டைலில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வீட்லேயே ஓரியோ கேக் கூட பண்ணியிருந்தேன்.